வந்து இந்த மாதிரி பண்றான், பட்டியலை விட்டு வெளியேறிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இடஒதுக்கீடு என்ன எஸ்சி எஸ்டிக்கு மட்டுமா இருக்கு? எஸ்சி எஸ்டி வாங்குறது இந்த 18% தாங்க. 50% வந்து பிசி வாங்குற. அப்ப இடஒதுக்கீடு தான் உனக்கு தீண்டாமைக்கு காரணமாக இருந்தால் 50% இடஒதுக்கீடு வாங்குற இவனுக்கு ஏன் தீண்டாமை இல்லை? ஏன் 10% பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்காங்களே, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவனுக்கு ஏன் தீண்டாமை இல்லை? அப்ப இது இடஒதுக்கீடும் கிடையாது. அப்ப என்னதான் பிரச்சனை? கட் ஆஃப் மார்க் கம்மியா வாங்குறேன்னா லா காலேஜ் அட்மிஷன் இது 24 சரி 25 சரி, நீங்க வந்து எஸ்சி எஸ்டியோட கட் ஆஃப் மார்க் பாத்தீங்கன்னா 78, பிசிக்கு 76, 2 மார்க் கூட தான் இருக்கு கட் ஆஃப் மார்க்குமே. அப்படி இருக்கும்போது கோட்டால வந்தவன் இவனை மட்டும் பார்க்கறான். அப்ப இதெல்லாமே காரணம் மாதிரி தெரியல எனக்கு. இடஒதுக்கீட்டினால் எந்த பலனும் அடையாம கூலி தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்ககிட்ட என்ன இடஒதுக்கீடு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடு அப்படின்னு பார்த்துட்டு அவங்க மேல திட்டாமையை போடுறாங்க. அப்ப இதெல்லாம் அப்ப எதனால வருது? இதெல்லாம் வந்து காரணம் கிடையாது. நம்மலாம் அதை தப்பா நினைச்சுக்கிறோம் காரணம்னு. இது நம்ம வந்து திறமை இல்லை, கல்வி இல்லை, சேரி வாழ்க்கை, பொருளாதாரம், இழிதொழில், தாழ்வு மனப்பான்மை, இடஒதுக்கீடு இதெல்லாம் தான் காரணம்னு நினைச்சிட்டு இதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆனா இதெல்லாம் காரணங்கள் கிடையாது, இதெல்லாம் விளைவுகள். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து டிபி வியாதி. ஒருத்தர் இந்த அரங்கத்துல ஒருத்தருக்கு டிபி இருக்குன்னா என்ன இருக்கும்? அவர் இருமிக்கிட்டே இருப்பார் இல்லையா? இருமிக்கிட்டே இருப்பாரு, ஆள் பார்க்கறதுக்கு ஒல்லியா இருப்பாரு, உடம்பெல்லாம் இழைச்சி போயிருக்கும். ஓ அப்ப இது ஒரு டிபியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவரை நீங்க டிபி வியாதிக்காரன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அவர் இருமுறாரு, உடம்பு ஒல்லியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையில அதுவா காரணம்? டிபிக்கு காரணம் கிருமி, பாக்டீரியா. அதுக்கு பேர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு ஒரு கிருமி. அந்த கிருமி அவரை தாக்கினதுனால அதனுடைய விளைவா அவர் இருமுறாரு, அதனுடைய விளைவா அவருக்கு உடம்பு இழைச்சி போச்சு. அதனால நம்ம அவரை பார்த்த உடனே டிபி வியாதிக்காரன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் பட்டியலினத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒண்ணு அவங்களை தாக்கி இருக்கு, அதன் விளைவாக அவங்க ஏழ்மை ஆயிட்டாங்க, படிப்பறிவு இல்லாம போயிட்டாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுது, அவங்க செய்யற தொழில் இழுதொழிலுக்கு தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் விளைவுகள். டிபி கிருமி தான் டிபிக்கு காரணம். இருமலும் எடை குறைவும் அதனுடைய விளைவு. தீண்டாமையின் விளைவு தான் இதெல்லாம். அப்ப தீண்டாமைக்கு காரணம் எது? அதான் கேள்வி. ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், முதல்ல வந்த உடனே நம்மலாம் நமக்கெல்லாம் இடஒதுக்கீடு, நமக்கெல்லாம் தீண்டாமை எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நினைச்சு வந்தோம். இங்க வந்த பிறகு ஓ நம்ம கூட இருக்க போல இருக்குன்னு தெரிஞ்சிச்சு.